ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்துக்காட்டு 1.23 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(x) = 2x + 3, g(x) = 1 - 2x மற்றும் h(x) = 3x எனில் f காம்போசிஷன் ஆஃப் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க g காம்போசிஷன் ஆஃப் h f காம்போசிஷன் ஆஃப் g, இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது, காம்போசிஷன் ஆஃப் h என நிறுவுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொதல் இதை கண்டுபிடிச்சிக்கணும், தனியாக இதையும் கண்டுபிடிச்சிக்கணும். இதை வந்து எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம், இதை ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அதில் எழுதிக்கணும். f(x) = 2x + 3, அடுத்து g(x) = 1 - 2x, அடுத்து h(x) = 3x. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிடுவோம். என்னென்னா f காம்போசிஷன் ஆஃப் g காம்போசிஷன் ஆஃப் h இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கதா மொதல் கண்டுபிடிக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கதா மொதல் கண்டுபிடிக்கணும். மொதல் g காம்போசிஷன் ஆஃப் h தான் மொதல் கண்டுபிடிப்போம். அதாவது g ஆஃப் h(x) இப்படி எழுதிக்கலாம். g ஆஃப் h(x) என்ன இருக்குது? 3xன்னு இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிடுவோம். இப்போ g ஆஃப் 3x, இங்கே g(x)ங்கிறது 1 - 2xன்னு இருக்குது. இது ஃபுல்லையுமே நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சோம்னா 1 - 2xன்னு இருக்கும். அதாவது 1 - 2 × xன்னு இருக்குது. எக்ஸ் பதில் இங்கே 3xன்னு இருக்குது, 3x. இதை வந்து கரெக்டாக போடணும். 1 மைனஸ் இதை வந்து பெருக்கணும்னா 6xன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ f காம்போசிஷன் ஆஃப் g காம்போசிஷன் ஆஃப் h = f ஆஃப் g ஆஃப் h(x) இருக்கும். இப்போ g ஆஃப் h(x) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 - 6x கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ f காம்போசிஷன் ஆஃப் 1 - 6x எழுதிக்கிட்டு, இப்போ f ஆஃப் 1 - 6x இது ஃபுல்லுமே எக்ஸ்ன்னு வச்சோம்னா 2x + 3ங்கிறது எழுதணும். அதாவது 2 × இது ஃபுல்லு எழுதணும். 1 - 6x + 3 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கணும். இப்போ 2 வந்து உள்ளே பெருக்கணும். 2 - 12x + 3 = இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 5 - 12xன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதை வந்து 1ன்னு வச்சுக்கிடுவோம். f காம்போசிஷன் ஆஃப் g காம்போசிஷன் ஆஃப் h இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன எடுத்திருக்கோம்? f காம்போசிஷன் ஆஃப் g, அதுக்கடுத்து ப்ராக்கெட் போட்டு ஆஃப் ஹச்ன்னு இருக்கு. அதாவது f காம்போசிஷன் ஆஃப் g ப்ராக்கெட்டில் காம்போசிஷன் ஆஃப் h = இதான் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் முதல் கண்டுபிடிக்கணும். அதாவது f காம்போசிஷன் ஆஃப் g தான் முதல் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி எழுதிக்கலாம்னா f ஆஃப் g(x)ன்னு சொல்லி எழுதிக்கலாம். = f ஆஃப் g(x) என்ன இருக்குது கணக்கில்? 1 - 2x இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிடுவோம். இப்போ f ஆஃப் இது உள்ளுக்குள்ளே ஃபுல்லத்தையும் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சோம்னா f ஆஃப் x என்னது? 2x + 3 இருக்குது. அதாவது 2 × x, இங்கே x என்ன இருக்குது? 1 - 2xன்னு சொல்லி எடுத்திருக்கோம், +3. இப்போ 2 வந்து உள்ளே பெருக்க போகிறோம். 2 - 2 4 x + 3, இங்கே +3 இருக்குது, அப்படியே எழுதிக்கணும், விட்டுறக்கூடாது. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 5ன்னு சொல்லி கிடைக்கும், -4x. இப்போ f காம்போசிஷன் ஆஃப் g, இங்கே ப்ராக்கெட் இருக்குது, காம்போசிஷன் ஆஃப் h = இது எப்படி எழுதிக்கலாம்னா f காம்போசிஷன் ஆஃப் ஜிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனாகவும் ஆஃப் h ஆஃப் எக்ஸுங்கிறத எழுதிக்கலாம். = f காம்போசிஷன் ஆஃப் g, h ஆஃப் s என்ன இருக்குது கணக்கில்? 3xங்கிறது இருக்குது. இப்போ f காம்போசிஷன் ஆஃப் g என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 - 4xங்கிறது இருக்குது. அது f காம்போசிஷன் ஆஃப் 3xங்கிறது என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக 3xங்கிறது போட்டாலே போதும். 5 - 4 × 3xன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 5 -
நார்மலாக 12 எக்ஸுங்கிறது கிடைக்குது. இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது. இது ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜிங்கிறது மொதல் கண்டுபிடிக்கணும். இதை வந்து மொத்தத்தில் ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டோம்னா, ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒய் காம்போசிஷன் ஆஃப் ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒய் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். அப்போனா ஒய் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது 3xங்கிறதுக்கு. இப்போ ஒய்ங்கிறது ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 5 மைனஸ் 4xன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஃபுல்லையுமே எக்ஸ்ன்னு சொல்லி வச்சோம்னா 5 மைனஸ் 4 எக்ஸ்ன்னு இருக்குது. 4 இன்ட்டு 3xங்கிறது கிடைக்கும். இப்போ 5 மைனஸ் 12 எக்ஸ்ன்னு சொல்லி கிடைக்குது. இதை இப்படி தான் செய்யணும். ஆனால் இப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. என்னென்னா இது 2 ஃபங்க்ஷனையும் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக கணக்கை செஞ்சிடலாம். இது வந்து சமன்பாடு 2ன்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். இப்போ 5 மைனஸ் 12x 1, இங்கே 2க்கு 5 மைனஸ் 12xன்னு சொல்லி தான் கிடச்சிருக்கு. அதாவது 1 = 2. இதிலிருந்து f composition of g composition of h = f composition of g bracket composition of h என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி லாஸ்ட் எழுதிடணும்.